ஒரு சூப்பரான உங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கேன். அ அந்த ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு. அந்த பிஸ்னஸ் மேனுக்கு 4 பிஸ்னஸ் இருக்கு. 4 பிஸ்னஸுமே சூப்பரா போயிட்டுருக்கு. மேரேஜ் பண்ணிடுறாரு. அவங்க ஒய்ஃப் கூடயும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 4 பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆயிடுது. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 3 பிஸ்னஸில் வர ப்ராஃபிட் எடுத்து அந்த லாஸ் ஆன பிஸ்னஸில் போடுறாரு. இப்படியே பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே வந்துட்டு லாஸ் ஆயிடுது. அதனால் அவர்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே லாஸில் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அவங்க ஒய்ஃபுமே வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி போகிறப்ப தான் ஒரு சடனாக ஒரு தாட் அவருக்கு வருது. நம்ம எப்போவுமே ஒரு ஆசிரமம் போவோமே, அங்கே போனால் நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. அந்த ஆசிரமத்துக்கு போகிறாரு. அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பையன் வந்து அவரை பார்த்துட்டு, என்னடா இவரா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேனில் ஸோ சூப்பராக நீட்டாக இருப்பார். ஆனால் இப்போது வந்து ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸும் அந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால, என்னடா இப்படி ஆயிடுச்சு இவருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் போய் வேகமாக ஓடி போய் குரு கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி அவரோட நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது, என்னை விட ரொம்ப மோசமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லி குரு சொல்லவும் அவர் வந்து உள்ளே வராரு. என்னோடய லைஃப்பில் எல்லாமே போயிடுச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. குரு வந்து அந்த பிஸ்னஸ் மேனை பார்த்துட்டு, உங்ககிட்ட எதுவுமே இல்லையா? ஃபஸ்ட்டு நீ வந்து இந்த ஆசிரமத்துக்கு வந்தல்ல, ஞாபகம் இருக்கா? இதே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, ஆனால் அப்போ உங்ககிட்ட வந்துட்டு தன்னம்பிக்கை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த தன்னம்பிக்கையை வச்சு தான் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் இவ்வளோ நாள் நீ பண்ணல பிஸ்னஸ்ஸு, அதோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட இருக்குல்ல. இப்போது தன்னம்பிக்கையும் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கப்போ உன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறாரு. ஸோ லைஃப்பில் வந்து எல்லாமே இழந்துட்டோம், எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. தன்னம்பிக்கையும் இருக்குது, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணுற சர்வை பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ அதை வச்சு உங்களோட லைஃப்பை, உங்களோட கனவை எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஹோப்பை வந்து லூஸ் பண்ணிட்டாதீங்க. தேங்க்யூ.